ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டார் ஃப்ரூட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா வளர்க்கலாம். நெறைய பேர் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது ஒரு பழச்செடி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டார் ஃப்ரூட் தான் சொல்லுவேன். ஏன்னா காயும் நம்மளுக்கு நெறையவே கிடைக்கும். பழங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தி கிடைக்கும். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்துல காய், பழம், பூன்னு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி டெர்ரஸ்ல வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஏற்ற ஒரு செடி தான். நீங்க வந்து ஒரு 15க்கு 15 க்ரோ பேக்லயுமே வச்சு வளர்க்கலாம். அதே மாரி 24க்கு 24 உங்களுக்கு இடம் ஜாஸ்தி இருக்குன்னா, 24க்கு 24 க்ரோ பேக்ல வச்சீங்கன்னா, சூப்பராவே வளரும். கிரவுண்ட்ல வைக்கிறீங்க அப்டின்னா, இன்னுமே செம்மையா வளரும். பெருசா ஃபீடே குடுக்க தேவையில்ல நம்ப. நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபீடு குடுத்தே வருஷம் ஆயிடுச்சு. பெருசா ஒரு ஃபீடும் குடுக்கறதில்ல. ஏன்னா, குரங்கு அப்பப்ப வந்து பறிச்சு போறதுனால, என்ன ஃபீடு குடுத்து வளர்ந்து, காய் காய்ச்சி, குரங்கு பிச்சு போடுது அப்டின்னு சொல்லிட்டே நான் பெருசா எதுவும் ஃபீடே குடுக்கறதே இல்ல. இன்னுமே கூட நம்ம ஃபீட் எல்லாம் குடுத்தோம்னா, பழத்தோட சைஸ் நல்லாவே பெருசு பெருசா இருக்கும். இப்பயே நல்ல பெருசு பெருசா இருக்கு. அதே மாதிரி இந்த பழமும் பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். இவ்ளோ பழம் வந்திருக்கு பாருங்க. இன்னுமே செடியில நெறைய பழங்கள், காய், பூன்னு இருக்கு. இது எல்லாம் கீழ கிடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குரங்கு கடிச்சு போட்டது. ஸோ குரங்கு பிச்ச மிச்சம் தான் எனக்கு. அவ்ளோ பழம். அப்ப குரங்கு பிக்கலன்னா, அந்த மரம் ஃபுல்லாவே வெறும் பழமா தான் இருக்கும். இதுக்கு நீங்க டெர்ரஸ்ல வைக்கிறீங்கன்னா, ஃபீடு பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு டைம் புண்ணாக்கு கரைசல் குடுங்க. கடல புண்ணாக்கு கரைசல். நல்லாவே பூ பிடிக்கும். நல்ல காயோட சைஸும் பெருசு பெருசா இருக்கும். நம்ம கிரவுண்ட்ல வைக்கக்குள்ள பெருசா ஃபீட் குடுக்கலனாலும் நல்லா வந்துடும். ஆனா டெர்ரஸ்ல வைக்கிறோம்னா, 1 மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, கடல புண்ணாக்கு கரைசல் குடுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொழு உரம் அந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, நெறைய காய்கள் வரும். பாருங்க எவ்ளோ பழம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.